போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களது வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கொட்டிப்பாக்கம் YMCA பேருந்து நிறுத்தத்திலிருந்து மாணவிகள் பயன்பெறும் வகையில் புதிய வழித்தட பேருந்து சேவையை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கோடை வெயில் மற்றும் வெப்ப அலையை எதிர்கொள்ளும் விதமாக வெப்பவாத நோயால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க அனைத்து மருத்துவமனைகளையும் தயார் நிலையில் இருக்க உத்தரவிட்டிருப்பதாக கூறினார். மேலும் மாணவிகள் மற்றும் சிறார்கள் இடையே அதிகரிக்கும் போதைப் பழக்கத்தை தவிர்க்க தமிழகம் முழுவதும் 25 இடங்களில் கலங்கரை என்ற பெயரில் போதை மீட்பு மையம் துவக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்த 1000க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு இதுவரை சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும், தொடர்ந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களது வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். கண்டிப்பா இப்ப பிப்ரவரி மாதத்தின் இறுதியில் இருக்கிறோம். இப்போதே வெப்ப தாக்கம் என்பது அதிகமாகவே இருக்கிறது. நிச்சயம் மார்ச் மாத காலத்திற்குள் ஒவ்வொரு ஆண்டும் பொது சுகாதாரத்துறையின் சார்பில் எடுக்கப்படுகிற அல்லது பொதுமக்களுக்கு சொல்லப்படுகிற அறிவுறுத்தல்கள் என்பது தொடரும். குண்டு பிரசுரங்களின் வாயிலாகவும் விழிப்புணர்வின் வாயிலாகவும் எந்த மாதிரியான நீர்ப்பானங்களை அருந்த வேண்டும், எந்த மாதிரியான பழ வகைகளை உட்கொள்ள வேண்டும், எந்தெந்த நேரத்திற்கு குழந்தைகள் மற்றும் வயது முதிர்ந்தவர்களை வெயில் தாக்கம் அதிகரிக்கும் என்பதால் வெளியில் நடமாட்டத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு அறிவுறுத்தல்கள் மார்ச் 2வது வாரத்திற்கு பிறகு பல்வேறு நிகழ்வுகளின் வாயிலாக பொது சுகாதாரத்துறையின் சார்பில் தொடங்கப்படும். அது மட்டுமல்ல, கடந்த ஆண்டு கடலூர் அருகே விருப்பமில்லாமல் திருமணம் செய்து கொண்ட பெண் தனது கணவருக்கு விஷம் வைத்துக் கொள்ள முயற்சித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் அயன் கருவேப்பம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி மகன் கலையரசன். இவருக்கு கடந்த மாதம் 26ஆம் தேதி ஷாலினி என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றுள்ளது. இதையடுத்து ஷாலினி தனது கணவரான கலையரசனிடம் தனக்கு விருப்பமில்லாமல் இந்த திருமணம் நடைபெற்று முடிந்துள்ளதாகவும், தான் வேறொரு நபரை காதலித்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பெண்ணை பெற்றோர் சமாதானப்படுத்திவிட்டு சென்றுள்ளனர். இந்நிலையில் இம்மாதம் 20ஆம் தேதி ஷாலினி குளிர்பானத்தில் விஷம் வைத்துக் கொடுத்து கலையரசனை கொலை செய்ய முயற்சித்துள்ளார். இதில் பாதிக்கப்பட்ட கலையரசன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் புகாரின் பேரில் கடலூர் புதுச்சத்திரம் காவல் நிலைய போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் தனது மகனை விஷம் வைத்துக் கொள்ள முயன்ற ஷாலினி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கலையரசனின் பெற்றோர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். விருத்தாசலத்தில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணை தாக்கிவிட்டு அவர் அணிந்திருந்த தங்க நகையை பறித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் மேட்டுத்தெருவை சேர்ந்த விஜய் என்பவரது மனைவி தாரணி. இவர் தனது மகன் படிக்கும் பள்ளிக்கு சென்று அவருக்கு மதிய உணவு கொடுத்துவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது சாலை மார்க்கமாக நடந்து சென்றபோது மேட்டுத்தெரு பகுதியில் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்தில் சென்ற மர்ம நபர் தாரணி மீது மோதியுள்ளார். இதில் நிலை தடுமாறி விழுந்த தாரணியை கொடூரமாக தாக்கிவிட்டு அவர் கழுத்தில் அணிந்திருந்த சுமார் 3.5 சவரன் தங்க நகையை பறித்து சென்றுள்ளார். இதில் நிலை குலைந்த தாரணியை மீட்டு அப்பகுதி பொதுமக்கள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். தகவலின் பேரில் அங்கு சென்ற விருத்தாசலம் காவல்துறையினர் சிசிடிவி வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் நகை பறிப்பில் ஈடுபட்ட நபரை தேடி வருகின்றனர். பட்டப்பகலில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணை கொடூரமாக தாக்கி செயின் பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ள போதை மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையத்தினை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு செய்து செயல்படும் முறைகள் குறித்து கேட்டறிந்தார். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த போதை மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். இதனையடுத்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் குத்துவிளக்கேற்றி போதை மறுவாழ்வு நல மையத்தினை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தார். மேலும் போதையால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் மற்றும் அவர்களுக்கான படுக்கைகளின் எண்ணிக்கை குறித்து அமைச்சர் சிவசங்கர் கேட்டறிந்தார். போதை மறுவாழ்வு மையத்திற்கு வரக்கூடியவர்கள் தங்களது மன அழுத்தத்தை போக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த விளையாட்டு உபகரணங்கள், நூலக அறையினையும் பார்வையிட்ட அமைச்சர் சிவசங்கர் கூடுதலான புத்தகங்கள் வைக்கவும் மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினார். அப்போது உடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னசாமி, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
மும்மொழி கொள்கையில் மூன்றாவது மொழியாக எந்த மொழியை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம் என்றும் இதில் இந்தி திணிப்பிற்கு இடமில்லை என மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுகந்தகுமார் மஜும்தார் தெரிவித்துள்ளார். உலக பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்த மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுகந்தகுமார் மஜும்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், மும்மொழி கொள்கை அமல்படுத்துவது குறித்து தொடர்ந்து தமிழ்நாடு அரசிடம் ஆலோசித்து வருவதாகவும், மும்மொழி கொள்கையை பொறுத்தமட்டில் மூன்றாவது மொழியாக எந்த மொழியை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம், இந்தியை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என கட்டாயமில்லை என கூறினார். மேலும் தற்போது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாட்டு அரசு வருங்காலத்தில் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு உண்டு என கருத்து கூறினார். So if you Tamilian, obviously Tamil should be your first choice. Then English, then you can select Telugu. Even you can select Bengali, Odia, whatever you want. It has no relation with the Hindi imposition. You don't have to select Hindi. Don't worry. Okay, so this is the 3-language formula. Our government, central government is talking with, having the discussion with the state government. Presently, they are not accepting that. I think in near future they may change their decision. திருப்பத்தூர் அருகே சொத்து தகராறு காரணமாக சித்தியை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அடுத்த பெரிய கோமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்தவர் சோபனா. ஊராட்சி மன்ற தலைவரான இவர் கணவனை இழந்த நிலையில் தனது 2 குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். தனது கணவரின் குடும்ப சொத்து தொடர்பாக கணவரின் அண்ணனான பாண்டியன் என்பவருடன் சோபனாவுக்கு அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பாண்டியனின் மகன் சந்தோஷ் சோபனா தனியே வீட்டில் இருந்ததை நோக்கமிட்டு கத்திகள் அவரை குத்தி கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது சோபனாவின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். 20க்கும் மேற்பட்ட இடங்களில் கத்திக்குத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் சோபனா சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சந்தோஷை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை அருகே இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட விவகாரத்தில் இளைஞர் வெட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்முலி பணப்பாக்கம் அடுத்த நெடும்புலி பகுதியைச் சேர்ந்தவர் தாமோதரன். கூலி தொழிலாளியான இவர் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த பிரசாத் என்பவரின் வாகனத்தின் மீது எதிர்பாராத விதமாக மோதியுள்ளார். இவ்விபத்து தொடர்பாக இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதோடு கைகலப்பாகவும் மாறியுள்ளது. தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் சமாதானம் செய்து இருவரையும் அனுப்பி வைத்துள்ளனர். எனினும் தாமோதரன் மீதான கோபத்தில் அவரை தாக்க திட்டம் தீட்டிய பிரசாத் சம்பவத்தன்று நெடும்புலி மந்தவெளி அருகே சென்று கொண்டிருந்த தாமோதரனை தனது நண்பர்களுடன் இணைந்து கத்தியால் தாக்கி தப்பி ஓடியுள்ளார். இதில் காயமடைந்த தாமோதரன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து தாமோதரன் அளித்த புகாரின் அடிப்படையில் பிரசாத் மற்றும் அவரது நண்பர்களான சிபி, ஆகாஷ், சாரதி, அஜய் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அப்பா என்ற பெயரை கேட்டு வாங்குபவர்கள் திமுகவினர்தான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, திருப்பரங்குன்றம் காசி விஸ்வநாதர் கோயிலின் ரோப்கார் திட்டத்திற்கு 22 கோடி ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் 5 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் மதுரை மெட்ரோ திட்டத்திற்கான அடித்தள பணிகள் கூட தொடங்கவில்லை என கூறிய அவர், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அரங்கை வாடகைக்கு விடுவதற்காக கட்டியிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அவரைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் வளர்மதி, அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா தொடங்கி வைத்த அம்மா மருந்தகத்தை பெயர் மாற்றி முதல்வர் மருந்தகம் என திமுக செய்து வருவதாகவும், மாநிலம் முழுவதும் பாலியல் குற்றங்கள் நடைபெற்று வரும் நிலையில் தன்னை அப்பா என அழைப்பதாக முதலமைச்சர் கூறுவது வேடிக்கையாக இருப்பதாக விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சுத்தமா கெட்டு போச்சு. நாட்டில் நிம்மதியா யாராவது போக முடியுதா, நடக்க முடியுதா? தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை. அம்மா ஆட்சியில தைரியமா போனாங்க. ராத்திரி 12 மணிக்கு கூட சினிமா பார்த்துட்டு போனவங்க உண்டு. ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சியில எல்லாமே பயம்.
கொலை பண்ணவன் போன 10 நாள்ல வெளியில வந்துடலாம். அவளுக்கு பாதுகாப்பு இருக்கு. பாலியல் தொந்தரவு எங்க பார்த்தாலும். இன்னைக்கு பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல. முன்னாடி பேசுறவங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த ஆட்சி தொடருமா வேண்டருமா நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.